காலை வணக்கம். எப்படி இருக்கிறது? தூக்கத்தினால் வரக்கூடிய தொந்தரவுகளை கண்டுபிடிப்பதற்காக பாலிசோனோகிராஃபி அப்படின்னு ஒரு மெஷின், அது வந்து லெவல் 1 மெஷின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சவுத் சென்னையில நம்ம பண்ணியிருக்கோம். நீங்க வந்திருக்கிறதுமே வந்து ஒரு சமுதாய நோக்கத்தோட தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க சர்க்கரை நோய் பத்தி நிறைய நீங்க விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் இப்ப பார்த்தா சர்க்கரை டெஸ்ட் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அதே மாதிரி தூக்கத்துக்கு வந்து டெஸ்ட் பண்ணாதவங்க இருப்பாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கே சொல்றேன், நீங்களே நிறைய சமயம் தூங்காம வந்திருக்கீங்க, தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது வந்து கருவி இருக்கு. அந்த கருவி மூலமா நம்ம தூக்கம் எப்படி இருக்கு, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம். ஏனென்றால் அந்த தூக்கம் இன்மை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சில பேர் வந்து 4 மணி நேரம் தூங்கினா போகும்னு நினைப்பாங்க. நான் 4 மணி நேரம் தூங்கினா ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வந்து 1 மணி நேரம் தூங்கிட்டு எல்லா வேலையும் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க பல நோய்களால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க போய் பிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, ஈவன் சுகருக்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. பல நோய்கள், ஹார்ட் எயில்மெண்ட்ஸ், அதே மாதிரி மூச்சு விடுதல்ல நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் போய் வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு காரணமே தூக்கமின்மையாக தான் இருக்கும். அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு கருவி நிறைய இடத்துல இருக்கு, இந்த கருவி சென்னையில. ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா அந்த நோயை பத்தி, அந்த தூக்கமின்மைங்கிறது ஒரு நோய், அதை கண்டுபிடிக்க முடியாம எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. அதை எப்படி சரி பண்றது, மக்களுக்கு அது எப்படி போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு யோசிச்சதுல இந்த கருவி ரொம்ப மக்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது டாக்டர் கார்த்திக் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவரோட ஆலோசனையின் பேரில் இந்த உபகரணத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்க பார்த்திருக்கீங்க, நிறைய நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. பார்வதியில நம்ம வாக்கத்தான் நடத்துறோம். அப்ப கூட எல்லாரும் கேட்பீங்க, மிட் நைட் பிரியாணி பத்தி கேட்பீங்க. நாங்க வந்து 8 மணிக்கு தூங்குங்க, 8 மணி நேரம் தூங்குங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப மக்கள் வந்து மிட் நைட் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அதை பத்தியும் பேசணும். ஆனா தூக்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கும்போது அதை கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. இந்த மருத்துவமனையில எல்லாத்தையும் வந்து சிறந்ததாக செஞ்சுட்டு இருக்கோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லுவோம். உலகத்திலே சவுத் ஈஸ்ட் ஏஷியால முதல் முறையா வந்து சிடி ஸ்கேனை வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு வந்தோம். நேவிகேஷன், நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நேவிகேஷன் சிஸ்டம் வந்து முதல் முறையா கொண்டு வந்தோம். ஸ்கல்ல டைட்டானியம் பிளேட் வந்து பண்ணிருக்கோம்னு சொல்லி ஏற்கனவே இப்ப கூட ரீசெண்டா நியூஸ் வந்துச்சு. ஆனா இதை வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணி அதை நீங்களே பிரசுரிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் முதல் தரமாக ஒரு முயற்சியில இருக்கும் பார்வதி மருத்துவமனையில் மற்றொரு முயற்சி இந்த ஸ்லீப் லேப், பிஎஸ்டி பாலிசோனோகிராஃபி லெவல் 1 ஸ்டடி. இதை பற்றி நீங்கள் மக்களிடம் எடுத்து சென்று இங்க சுத்தி இருக்கிற மக்கள், ஏன்னா சென்னையிலேயே இது வந்து சவுத் சென்னையில இது ஒண்ணுதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு 40 லட்சம் பேருக்கு இது ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் தான் இருக்கு. இது மக்களுக்கு போய் சென்றடைந்தா மக்கள் பலனடைவார்கள். அதை நல்ல முறையாக நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Chairman sir, for introduction and opportunity. Thank you so much. நீங்க எல்லாம் வந்ததுக்கு இந்த ஒரு ஸ்லீப் பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் அவேர்னஸ் மட்டும் இல்லாம ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்த் ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்லீப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றது வந்துட்டு யூஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப ஐம் ரியலி ஹாப்பி கம் ஃபார்வர்ட் அண்ட் டு ஹெல்ப் அஸ் ஸ்ப்ரெட் த மெசேஜ். பாலிசோனோகிராஃபி சார் சொன்னது பிஎஸ்ஜி அப்படிங்கிறது நிறைய டைப்ஸ் உண்டு. அதுல வந்து லெவல் 1 அப்படிங்கிறது தான் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்ட் ஸ்டாண்டர்ட்னா இதை வச்சுதான் மீதி ஸ்லீப்பை பத்தி ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெவல் 1 பாலிசோனோகிராஃபி அப்படிங்கிறதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மோர் இம்பார்ட்டன்ட்லி நம்ம நிறைய சென்சார்ஸ் பயன்படுத்தி நிறைய தூக்கத்துல நம்ம நடக்கக்கூடிய அந்த
அன்றாட டெய்லி நடக்கக்கூடிய நம்ம பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா தூக்கம், பிரெயின் ஆக்டிவிட்டில இருந்து நம்ம வந்து இஇஜில இருந்து நம்ம வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி, தூக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எந்த டெப்த்ல இருக்கு, எந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்லீப்க்கு நம்ம அடையிறோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். வெறும் லைட் ஸ்லீப் அதாவது அச்சீவ் பண்றோமோ இல்ல டீப் ஸ்லீப் விச் இஸ் கால்ட் ரிஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட டெய்லி ரிகவரிக்கு வந்துட்டு ரிஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டீப் ஸ்லீப் நம்ம அச்சீவ் பண்றோமாங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் ஸ்லீப்ல வந்து என்னென்ன நடக்குது, மூக்கு வழியா போற பாதை அடைக்குதா, மூச்சு அடைக்குதா, ஆக்சிஜன் கம்மியாகுதா, ஹார்ட் ரேட்ல வந்து ஏதாவது மாற்றங்கள் வருதா, இதனால அவங்க வந்து அடிக்கடி எந்திரிச்சு உட்காந்துடுறாங்களா, மூச்சு திணறுதா, இதனால அவங்களுக்கு வந்து ஹார்ட் மேல ஏதாவது எஃபெக்ட் வருதா, பிரெயின் மேல எஃபெக்ட் ஏதாவது வருதா, அவங்க குவாலிட்டி ஸ்லீப் நல்லா இருக்கா, இதெல்லாமே நம்மளால அசஸ் பண்ண முடியும். கை கால் நகர்த்துறதுனாலையும் வந்து சம்டைம்ஸ் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகலாம். இதெல்லாம் வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும். கொரட்டை எவ்வளவு இருக்கு, கொரட்டை அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, அந்த அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு பின்விளைவுகள் ஏதாவது நடக்குதுன்னா அந்த ஒரு நைட் ஸ்டடி பண்றதுலயே நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ இது மல்டிபிள் டேட்டா இருக்கிறதுனாலதான் பாலிசோம்னோகிராஃபி. பாலிங்கிறது மல்டிபிள் இன்ஃபர்மேஷன். சோ இது எல்லாத்தையும் வந்து we get close to 8 to 10 hours of data ஒரு நைட்ல கிடைக்கும். அதை ஒவ்வொரு 30 செகண்டா அசஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்லீப் டெக்னீஷியன்ஸ், தெரபிஸ்ட் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் மூலமா ஒரு ப்ராப்பர் பிக்சர் கிடைக்கும். அவங்க டெய்லி நைட்ல என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம அந்த ஒரு ஸ்டடி வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி நம்ம தூக்கத்தை ரொம்ப ரொம்ப லைட்டா அலட்சியமா எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா தூக்கம் வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு ரெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணணும். தூங்குறவங்க வந்து சம்டைம்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும்போது, யங்கா இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணலாம். தூங்குறது வந்து ஒரு ஸ்மால் ரிகவரி தானே, நம்ம டைம் தூங்குறத கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பட் இதெல்லாம் நாளாக வயசாக அதோட பின் விளைவுகளும் வந்துட்டு பிரெயின் மேலையும் இம்யூனிட்டி ரிகவரியிலையும் அண்ட் ஈவன் ஹார்ட் எஃபெக்ட்லயும் வந்து வரும். பெரும்பாலுமா பிபி, அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன், அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ், ஸ்ட்ரோக் ரிஸ்க் இதெல்லாத்தையும் வந்து ஹையர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இஃப் நாட் கண்ட்ரோல். இதை அசஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்க்காக பிசிஷியன்ஸ் ஆர் கார்டியாலஜிஸ்ட் ஆர் நியூராலஜிஸ்ட் ஆர் அதர் சிச்சுவேஷன்ஸ்ல போய் அங்க போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து ஸ்லீப் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்லீப் டிசார்டர் அப்படிங்கறத வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு வந்து இந்த பாலிசோம்னோகிராஃபி ஹெல்ப் பண்ணும். சோ இதுல வந்து நம்ம லெவல் 1 சார் சொன்ன மாதிரி லெவல் 1 பாலிசோம்னோகிராஃபி சவுத் சென்னையில டெடிகேட்டட் ஸ்லீப் லேப் with technicians and consultants dedicated unit in வந்துட்டு we are for the first time starting. So I really thank chairman sir for helping us in the initiation. Visionary of the sir and he has also approved and he is really focused on improving and reaching this excellence to public and patients not only public and adults and pediatric age group helpful ஆகுங்கிற மெசேஜ் சொல்லணும். Overnight study. Overnight na at least 8 hours of sleep. அவங்க தூங்குற டைம்ல நம்ம இருக்கிற ஸ்டடி between அவங்க natural sleeping டைமுக்கும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 o'clock தூங்குறவங்களுக்கு 8 o'clock ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 o'clock தூங்குறவங்களுக்கு 10 o'clock ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 1 hour பிஃபோர் ஹாஸ்பிட்டல் அரைவ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இமீடியட்லி மார்னிங் அவங்க எந்திரிச்சு நேச்சுரலி வேக்கிங் அப் டைம்ல அவங்க வேக்கிங் அப் அண்ட் தென் டிஸ்கனெக்ஷன் அண்ட் தென் ஸ்டடி இஸ் ஓவர். Maximum around 8 to 10 hours. Right. There are several aspects. Now, some of sleep disorders, sir, நிறைய சொல்லிருக்காரு sleep disorders பத்தி. Sleep disorders வந்துட்டு it's a separate specialty. Abroad there is a 3-year training program only for sleep medicine அப்படின்னு சொல்லுவாங்க. India also we have several training programs for sleep medicine. Sleep medicine வந்துட்டு நிறைய disorders வரும். One of the common வந்து கொரட்டை வியாதி, obstructive sleep apnea அப்படின்னு சொல்லுவாங்க. கொரட்டை வர்றதுனால வந்து அவங்களுக்கு ஸ்லீப் டிசார்டர்ஸ் வருது, தூக்கம் கெட்டு போறது. இன்னொரு டைப் வந்து சென்ட்ரல் ஸ்லீப் apnea, அவங்க பிரெயின்ல இருந்து சிக்னல் கம்மியா வர்றதுனால. சோ அண்ட் another major type வந்து இன்சாம்னியா, தூக்க இன்மை, படுத்த உடனே தூக்கம் வராம இருக்கிறது, தூக்க உடனே எந்திரிச்ச உடனே மறுபடியும் தூக்கம் வராம இருக்கிறது. செவரல் டைப்ஸ். ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், காலை நேரத்துல உட்கார்ந்தபடியே தூங்குறது, எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்னஸ், செவரல் டைப்ஸ் ஆர் தேர். ஈச் டைப் வந்து டிஃபரெண்ட் கேர் தேவை. சோ இதை டயக்னோஸ் பண்றதுக்கு வந்து இந்த லெவல் 1 பாலிசோம்னோகிராஃபி வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் ஒண்ணு மட்டும்தானா இல்ல மல்டிபிள் அதர் திங்ஸ் புட் டுகெதரா அப்படிங்கறத வச்சு பர்சனலைஸ் கேர் கிடைக்கும். சப்போஸ் கொரட்டை இருக்கு, obstructive sleep apnea அப்படின்னா CPAP மாதிரி டிவைஸ் தேவைப்படலாம். சம்டைம்ஸ் எக்ஸசைசஸ் சொல்லி தரலாம், வெயிட் லாஸ்
லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்ஸ் பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலாம். அண்ட் we can sometimes mandibular advancement devices சொல்லுவாங்க, ஜா முன்னாடி இருக்கிறதுக்கு சில டிவைசஸ்லாம் வச்சு we can help them breathe better நைட்ல தூங்கும் போது. சில கண்டிஷன்ஸ்க்கு மெடிசின்ஸ் வச்சு நம்ம கியூர் பண்ணலாம், சில கண்டிஷன்ஸ்ல ஜஸ்ட் வெயிட் லாஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், ஸ்லீப் ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ ஒருத்தர் வந்தாங்க அண்ட் ஸ்லீப் ஸ்டடி பண்றாங்கன்னா அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் ஸ்டடியில இருக்கிற ஃபைண்டிங்ல பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேர் பாசிபிள் ஃப்ரம் அவர் ஸ்லீப் medicine unit and including other specialties also. உங்களுக்கு வேற conditions like sleep நடுவுல seizures வருது அப்படின்னா neurologist and a sleep physician can work together. So multidisciplinary care தேவைப்படலாம் sleep disorders இருக்கிறதுனா. So that is possible if you use a level 1 polysomnography. இந்த டேட்டாபேஸ் படைத்தது வந்து காலையில் சூரியன் அஸ்தமனம், சூரியன் இருக்கிற நேரத்துல நம்ம உணவு தேடி போறதுக்கு ஈஸியா இருக்கும். வெளிச்சத்துல உணவு தேடிட்டு சாயங்காலம் வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்தாதான் உடம்பு ரெடி ஆகும் திரும்பி. இதுதான் நம்ம சைக்கிள். அதான் நம்ம மனிதர்கள் நிறைய மாத்திட்டோம். கேள்விக்கு பதில் என்னன்னா, இரவு அவசியம் தூங்கணும், 8 மணிக்கு மேல தூங்காம இருக்கதே தரும். நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், இல்ல நான் வந்து கரெக்டா தூங்கிடுங்க. நான் வந்து ட்ரை டு பிராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச். எவ்ரிடே எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா பண்ற ஆள் நான். என்ன விட்டுருங்க, பட் ஜென்ரல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசுவோம், ஆனா ஒரு ஐபிஎல் மேட்சா தான் அப்படியே பார்க்கணும்னு தான் தோணும், ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா பார்க்கணும்னு தான் தோணும். எல்லாமே அப்படியே நம்ம அந்த மாதிரி ஆயிட்டோம். ஆனா நியாயப்படி பாத்தீங்கன்னா 8 மணிக்கு தூங்கிட்டு காலையில 4ல இருந்து 5க்குள்ள எழுந்துக்கிறது தான் கரெக்டான சைக்கிள். இப்போ நம்ம எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே மத்தியானம் தூங்குறது ஓகே, ஆனா ஃபைன், அட்லீஸ்ட் யூ ரெஸ்ட். உடம்பு பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்ட்டை நீங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கிட்டு நடுவில் ஒரு கேப் கிடைக்குது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா ஃபைன், தட் இஸ் வாட். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கோம். அதே மாதிரி இதய நோய்க்கும் கேட்டார் இல்லையா, தூக்கமின்மை, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாம நிறைய வந்து சைலண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது வந்து நிறைய ஸ்கிரீனிங் பண்ணதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது 40 வயதுக்கு மேல வந்து ஒரு ரெகுலர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றது, இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நீங்க எவ்வளவு பேருக்கு போகுது? எல்லாரும் பண்ணிக்கிறாங்களா? திட்டம் போய் வீட்டுக்கே போய் சென்றடைந்தாலும் சில பேர் அதை பண்ணிக்காம இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் என்னன்னா, எல்லாரும் வந்து ரெகுலரா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு என்னென்ன நோய் எல்லாம் ஸ்கிரீனிங். மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னால நம்ம எதுவும் பெருசா ஒரு சேஞ்ச் வந்துடாது, ஆனா எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஃபர்ஸ்ட். நம்ம போனா நம்ம ஏதோ ஒண்ணு கண்டுபிடிப்போங்கிறதுக்காக இல்லை, ஒண்ணுமே இல்லைங்கிறத வருஷம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். அந்த செக்லயே இதெல்லாம் வந்துடும், தூக்கம், ஹார்ட் சம்பந்தம், அதுக்கான சிம்டம் இருக்கான்னு கேட்போம். அது இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த டெஸ்ட் பண்ணிப்போம். I request Mr. Alex also to give some words about his experience and yeah. So first of all, thank you very much for your invitation. For me, as a representative of Levenstein Medical and as a product specialist for sleep diagnostics, who's been in the market for more than 18 years, especially for sleep diagnostics. It's really an honor to see, and thank you very much for, say, the first sleep lab having installed in Chennai here at this place. And what these two gentlemen already reported is very important. So we already discussed before that the importance of sleep has risen up over the last, let's say, 5 to 7 years globally, much more and tremendously than it was before. So what we see is that the awareness of sleep in the whole society is getting more and more, and which is quite important. And not only for us as adults, also let's say for pediatrics. And this is also what we discussed. And let's say for pediatrics, it's really important to have a stable sleep and a sufficient sleep that they will grow up and let's say learn everything accordingly. So that's why it's really important to have a full sleep lab which covers everything. That's related to sleep, to respiration, cardio, movement, etc., etc. And this is the most important thing, and that's why it's really good to see that it's here in Chennai available. So thank you very much for this. And just maybe a couple of stories. I just remember when you were talking, when I said yesterday in the plane, in front of me there was a person that fell asleep after the plane took off immediately. And he was having a severe sleep apnea.
So this is what you can feel when you get aware of this and you know about this problem. Then you see them everywhere, and we have a lot of undiagnosed people in our societies. And the problem is already reported. It's not only that you feel bad after sleep, that you're very tired or fall asleep. It's also reacting or facing your later career in terms of health. So to treat as obstructive sleep apnea is an important thing to proactive to have a better life, a better health, to save money for the healthcare system as well. In the future when you get older. This is quite important. And I personally feel always quite pity when I see people like yesterday on the plane. I really would like to help them and to say, hey, you have a severe sleep apnea, please try to find the sleep lab and get treated. And this is quite important. So maybe it's not only snoring, so, but maybe you can see this also in your environment. When you see people that fall asleep and stop breathing, this is really significant that they sometimes stop for 1 minute, for 2 minutes. So it's really also that when you sit next to it, it's really annoying you. Also you get really panic. So maybe you just give them a hint. I think you have a problem. Maybe try to find the sleep lab for somebody with you. Yeah, it's dangerous. It's dangerous to tell. Yeah, maybe we'd like to go to see a sleep lab machine. Yeah, so thank you very much for inviting and thank you for giving us the possibility to have the first installation here at the property. Thank you for visiting us and helping us. Yeah, it's my pleasure. Medication in terms of medicine or in terms of medicine, there's some development in terms of medicine that, let's say, regulates your breathing cycles to motivate your spontaneous breathing. But it's not a breakthrough. So right now, let's say the CPAP is still, the CPAP treatment is still the gold standard to treat an obstructive sleep apnea. There will be more possibilities to treat the sleep apnea in the future in terms of, let's say, how's it called in English? Medical advancement devices. Yes, exactly. Next to the CPAP machines, as well as medicine, for example. But it will not substitute a CPAP machine, I'm pretty convinced of. I see that it will be one part of the treatment, but the majority still will be treated with CPAP machine in the future. And this is also important for our patients. The CPAP treatment is not curative, so you have to use this mask, this machine for the rest of your life, probably. No? Of course, it's related to age, it's related to obese, to weight. Could be that when you lose some weight that you get rid of the machine, but it's not for sure. No? So and this is also what it's, let's say, our job as a manufacturer and also for you and the hospital and for your team to provide and to make to create awareness on our patients that it's not, let's say, a one-day story. It's for the rest of their life, and this is the important thing.